வெல்கம் டு அறிஞரண்ணா ஏஎஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளில் என்ன சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிகே, இங்கிலீஷ், மேக்ஸ், அப்புறம் ரீசனிங். அதுலேயும் பெரும்பான்மையான கேள்விகள் எதிலிருந்து கேட்குறாங்கன்னா மேக்ஸ் மற்றும் ரீசனிங்லேருந்து சுமார் 40லிருந்து 50% கேள்விகள் கேட்ட வண்ணமே இருக்காங்க. அதை எப்படி நம்ம ஈஸியாக அணுகணும், எப்படி ஈஸியாக போடணுன்றதுக்காக நம்ம அறிஞரண்ணா ஏஎஸ் அகாடமிலேருந்து ஒரு 50 தலைப்புகள் மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து ஒரு 50 தலைப்புகளை 50 நாளைக்கு உங்களுக்கு யூடியூப் வழியாக ஃப்ரீயாக கிளாஸஸ் கொண்டு போகலான்னு இருக்காங்க. அதோட முதல் நாளாக இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மற்றும் வேலையை என்ன எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாருன்னா பி என்பவர் ஒரு வேலையை 10 நாளில் செய்வார். இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப பிலோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ 2-3 கேள்விகளை சேர்த்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறாரு, பி ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாரு, சியோட உதவியோட அந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும், அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா அப்படின்றதுக்காக நம்ம 2 செக்மெண்ட்டாக பேசிக் லெவல்லேருந்து ஒரு 10 கொஸ்டினும் அட்வான்ஸ் லெவல்லேருந்து ஒரு 15 கொஸ்டினும் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்கலாம். டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 3 ஃபார்முலாவை தெரிஞ்சுட்டு போவோம். கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்கான்னு வச்சுப்போம். ஏ ஒரு எக்ஸ் நாளில் வேலையை முடிக்கிறாரு, பி ஒய் டேஸில் வேலையை முடிக்கிறாரு. இந்த ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்கன்றதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம் 1/x ப்ளஸ் 1/y, இந்த பக்கம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ்ஒய். இதை நம்ம ரிவர்ஸாக போட்டால் xy/x ப்ளஸ் ஒய் எப்படி போடுவோம். இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து செகண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ ஒரு வேலையை 2 நாளில் முடிச்சிடுறாரு, பி ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இவங்க நாட்கள் கூட கூட அவங்களோட திறமைன்றது கம்மியாகும். இப்போ ஏ 2 நாளில் வேலையை முடிக்கிறாருன்னா இவரோட திறமை 2, பி 4 நாளில் வேலையை முடிக்கிறாருன்னா இவரோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போ 4 என்ன வரும் உங்களுக்கு, ரிவர்ஸில் வரும் 4:2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நாட்கள் குறைய குறைய வேலை செய்யும் திறமை அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபார்முலா. மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆண்கள் அல்லது ஒய் பெண்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை பி நாட்களில் முடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஏ ஆண்கள் மற்றும் பி பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம், ஏ தனியாக கண்டுபிடிச்சி ஒய்யோட தனியாக வேலை எவ்வளோ செய்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி அதை மாதிரி போடுவோம். அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். இதுக்கு சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸு ஒய் பி டிவைடில் இது ரெண்டுத்தையும் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டுத்தையும் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஒய் எக்ஸ் ஏ எக்ஸ் பி பை ஏ ஒய், இந்த மாதிரி ஃபார்முலாஸ் போடுவோம். ஓகேங்களா? நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். என்ன பண்ணீங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறாரு, பி என்பவர் ஒரே வேலையை 30 நாளில் செய்கிறாரு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வேலை செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஏபி பை ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஏ என்ன, ஏ 20, பி 30, ஏ ப்ளஸ் பி எவ்வளோ 20 + 30 50. ஓகேவா? ஏ என்னன்னு எழுதியிருக்கோம், ஏவும் பியை மல்டிப்ளை பண்ணி ஏவும் பியை ப்ளஸ் பண்ணி போட்டிருக்கோம். கேன்சல் பண்ணால் இங்கே 4 3s are 12. அப்போது 12 நாட்கள் என்பது மிக சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 10 நாளில் செய்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 15 நாளில் செய்கிறாரு. அப்போது ஏ ப்ளஸ் பி 10 நாள், ஏ 15 நாள். அப்போ பி என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்முலையே போட்டோன்னா இங்கே என்ன வரும், பி மட்டும் கேட்டால் இங்கே மைனஸ் வந்துடும். அப்போ 10 × 15 டிவைட் பை 10 + 15, 10 - 10 - 15 × 15 = 15. 10 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15 = 15. 15 - 15
15 minus 10 வரும். அப்போ 150 divided by 5a. இப்போ 1 5s are 3 5s are. அப்போ 30 days 30 நாட்களில் அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு வேலை திறன் கொண்டவர். 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை 14 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பார் இதான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ என்பவர் பிஐ விட 2 மடங்கு திறமை. அப்போது இவர் 2 பங்கு வேலை செஞ்சார்னா இவர் 1 பங்கு வேலை செய்கிறார். இதான் எஃபிஷியன்சி. அப்போ ஒர்க் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். இவருக்கு எவ்வளோ நாளில் செய்வார், 2 வேலையை 1 நாளில் முடிச்சிருவார். இவர் 2 நாள் ஆகும் வேலையை முடிக்கிறது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து 14 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ டோட்டல் 14. அப்போது மொத்த வேலை எவ்வளோ 3x. அப்போது 3 × 14 42. டோட்டல் ஒர்க்கு 42னா 2 பேர் சேர்ந்து 14 நாள் வேலை செய்கிறாங்க. அப்போ ஏ தனியாக, ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாள் 42. அவரோட எஃபிஷியன்சி by 2. அப்போ அடித்தா 21. அப்போது 21 நாட்களில் ஏ தனியாக அந்த வேலையை முடிச்சிருவார். அடுத்த விஷயம் போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் பிஐ விட 50% திறன் அதிகம் கொண்டவர். அப்போ அவரோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும் 50% அதிகமாக இருக்கும். பி ஒரு வேலையை முடிக்க 15 நாட்கள் எடுத்துக்கிறாரு. அப்போது ஏ மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. பிஏ விட 50% திறன் கொண்டவர். அப்போது இவர் 100னா இவர் எவ்வளோ இருப்பார் 150 இருப்பார். இங்கே கேன்சல் பண்ணுங்க, 2னா இங்கே 3. இது எஃபிஷியன்சி. அப்போ ஒர்க் எப்படி இருக்கும் 2:3 இருக்கும். ஓகேவா. அப்போது பி 15 நாள் எடுத்துருக்காரு, பி 15 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ ஏ எவ்வளோ நாள் எடுக்கிறான்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ × 5. அப்போ 3 5s are 15னா அப்போ என்ன 5 2 5s are என்ன வரும் 10. அப்போ 10 நாட்கள். 10 நாட்களில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை முடிச்சிருவார். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 10 ஆண்கள் 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். 15 ஆண்கள் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணோம், 10 ஆண்கள் அந்த வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 15 ஆண்கள் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, ப்ரொபோஷன் தான் 10 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஓகேவா. 10 ஆண்கள் 15 நாளில் வேலையை முடித்தாங்கன்னா 15 ஆண்கள் 10 நாளில் வேலையை முடிப்பாங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே, உங்களுக்கு தேர்ட் ஃபார்முலா ஒன்று சொல்லி கொடுப்பேன். முன்னாடியே ஒரு கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன், 3 ஃபார்முலா எழுதி போட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இதில் 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாளில் செய்ய முடிக்கிறாங்க. அப்போது 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எவ்வளோ நாள் ஆகும். அப்போ என்ன ஃபார்முலா, எக்ஸு ஒய்இ பி டிவைட் பை எக்ஸ்பி ப்ளஸ் ஒய்ஏ. இதை எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம், இதை ஒய்ன்னு எடுக்க போகிறோம், இதை பின்னு எடுக்க போகிறோம், இதை ஏன்னு எடுக்க போகிறோம், இதை பின்னு எடுக்க போகிறோம். புரிஞ்சுதா. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் 3, ஒய் 5, பி 12. இப்போ எக்ஸ்பி, அப்போ எக்ஸ்பி அப்போ 3 5s are 15 ப்ளஸ் ஒய்ஏ 5 6s are 30. அப்போது 3 × 5 12 ஆட் பண்ணால் 45. இங்கே ஒன்றும் இங்கே 9. 1 3s are 3, 3 3s are 9. அப்போ 3 இங்கே 4. அப்போது 4 நாட்கள். 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஏ ஒரு வேலையை
12 நாளில் முடிக்கிறார். பி அந்த வேலையை 18 நாளில் முடிக்கிறார். ரெண்டு பேரும் 2 நாட்கள் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்புறம் வந்து ஏ விலகிடுறார். மீதமுள்ள வேலையை பி முடிக்க எவ்வளோ காலம் ஆகும்? ஏ வந்து 12 நாளில் வேலை செய்கிறார். ஓகேவா? பி வந்து 18 நாளில் வேலை செய்கிறார். 2 பேர் சேர்ந்து 2 நாள் மட்டும் வேலை செய்கிறாங்க. அப்புறம் ஏ விலகிறார். அப்போ என்ன பண்ணோம்? இதுக்கு ரெண்டுத்துக்கும் 1 டேக்கான எல்சிஎம் எடுங்க. 6ஆல் போட்டால் 2, இங்கே 3 வரும். இப்போ இது 6, இந்த 6 மல்டிப்ளை பண்ணால் 36. அப்போ மொத்த வேலை எவ்வளோ? டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ? 36. என்ன பண்ணோம்? கொடுத்துருக்க டேட்டாலேருந்து ஏ பியை எடுத்து எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏவோட ஒர்க் என்ன வரும்? 36 டிவைட் பை 12, 36 டிவைட் பை 18. ஓகேவா? இது ஏ, இது பி. அடித்தா என்ன வரும்? இங்கே 3, இங்கே 2. அப்போது 5 ஒர்க்கு. ஓகேவா? ஒரு நாளில் 5 யூனிட் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஒரு நாள் 5 யூனிட். அப்போ 2 பேர் சேர்ந்து 2 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போது ஒரு நாளில் 2 பேர் சேர்ந்து 5 யூனிட் தயாரிச்சாங்கன்னா 2 நாட்டில் 10 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ டோட்டலில் இருந்து இந்த 2 நாள் வேலையை மட்டும் கழிச்சுக்குங்க. இப்போ 36 மைனஸ் 10 என்ன வரும்? 26. அப்போ மீதம், இது வந்து மீதம் இருக்கிற வேலை. இந்த மீதம் இருக்கிற 26 வேலையை பி மட்டும் எவ்வளோ முடிப்பாங்க? அப்போ ஓகே, மீதம் 26 இருக்குது. பி வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 2 போட்டிங்கன்னா 13. ஓகேவா? 13 நாட்களில் வேலையை முடிச்சிருவார். அடுத்த கொஸ்டின். ஏ மற்றும் பி ஒரு வேலையை முடிக்க 600 ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஏ மட்டும் தனியாக 6 நாள் செய்கிறாரு, பி மட்டும் தனியாக 8 நாள் செய்கிறாரு. சியோட ஹெல்ப்போட அப்போனா என்ன பண்ணோம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் சொல்லியிருக்கான். நம்ம டேரெக்டாக சின்னு எழுதிடக்கூடாது. ஓகேவா? சியின் உதவியுடன், அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட உதவியோட 3 நாட்டில் முடிக்கிறாங்க. டேட்டாவை எழுதுங்க. ஏ வந்து 6 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 8 நாளில் முடிக்கிறாரு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 நாளில் முடிக்கிறாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? சி கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுக்குது. அப்போ நமக்கு சி வேணால் என்ன பண்ணோம்? ஏவும் பி கழிச்சிடும். ஏ ப்ளஸ் பி இது ரெண்டுத்தையும் கழிச்சிட்டா நமக்கு சி கிடச்சிடும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன கொடுத்துருக்காங்க? 1/3. பி ப்ளஸ் சி என்ன பண்ணோம்? 1/6 ப்ளஸ் 1/8. ஓகேவா? எப்படி எழுதிருக்கேன்? புரிஞ்சுதுல்ல? 1/3 அப்படியே இருக்கும். இங்கே 14/6 8 ஆர் 48 அடிச்சிங்கன்னா இங்கே 7, இங்கே 24 என்ன வரும்? 1/3 மைனஸ் 7/24 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 24 மைனஸ் 21 3 இன்ட்டு 24. அப்போது 3/3 இன்ட்டு 24 வரும். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 24. அப்போது 24. ஓகேவா? சி வந்து 1/24. ஓகேவா? அப்போ ஏ வந்து என்ன சொல்லு? ஏ வந்து 1/6, பி வந்து 1/8, சி வந்து என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1/24 கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ 600க்கு 24 என்ன வரும்? உங்களுக்கு அடிச்சிங்கன்னா 75 வரும். ஓகேவா? 75 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். குழாய் ஏ ஒரு தொட்டியை 2 மணி நேரத்தில் நிரப்புது. குழாய் பி வந்து 6 மணி நேரத்தில் நிரப்புது. 2 குழாயும் ஒன்றாக திறக்கப்பட்டால் தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரம்பும்? சேம் ஏ ப்ளஸ் பி என்ன ரெண்டு பேர் சேர்ந்து வேலை செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்? சேம் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? ஏபி பை ஏ ப்ளஸ் பியில் போடுவோம்.
ஏபி என்ன வரும் 2 × 6 2 + 6 12/8. அப்போ இங்கே 2 4s are 8 3 4s are 12 அடித்தா 1.5 வரும். எத்தனை மணி நேரம்? 1.5 ஹவர்ஸில் 2 குழாயும் அந்த தொட்டியாக நிரப்பிடும். ஓகேவா? அடுத்து ஒரு குழாய் வந்து தொட்டியை நிரப்ப 10 மணி நேரம் ஆகுமா? 10 மணி நேரத்தில் ஒரு குழாயை நிரப்பும். மற்றொரு குழாய் வந்து அந்த தொட்டியை வந்து 15 மணி நேரத்தில் காலி செய்யுது. 2 குழாயும் திறக்கப்பட்டால் தொட்டி வந்து நிரம்ப எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், அதே தான். மைனஸை போட்டுட்டா முடிஞ்சிடும். என்ன, அது ஒரு தொட்டியை நிரப்ப 10 மணி நேரம் ஆகுதா? அப்போ 1/10 15 மணி நேரத்தில் காலி செய்யுது. அப்போ மைனஸ் 15 போட்டால் டோட்டல் எவ்வளோ வந்துடும்? 15 - 10 ÷ 10 × 15 போட்டிங்கன்னா என்ன வரும்? 5 10 × 15 இங்கே 1 இங்கே 3 அப்போ 30. அப்போது 30 மணி நேரத்தில், ஓகேவா, 30 மணி நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பிடும். ஓகே, பேசிக்கான இருக்கிற 10 சம்பை பார்த்துட்டோம். இப்போ வந்து அட்வான்ஸ் சம்ஸில் ஒரு 15 சம் இருக்குது. இதுதான் நமக்கு எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஓகேவா? இதை கொஞ்சம் டீப்பாக கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறார். ஏ வந்து தனியாக 10 நாளில் முடிக்கிறாரு. பி வந்து 15 நாளில் முடிக்கிறார். ஓகேவா? ஏ பி டேட்டா கொடுத்துட்டான். என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் இந்த வேலையை செய்யறதுக்கு 2 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்க்கு ஓகே சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏ பெரும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து 10 நாளில் முடிக்கிறார். பி வந்து 15 நாளில் முடிக்கிறார். ஓகேவா? ஏ 10 நாளில் முடிக்கிறாரு, பி 15 நாளில் முடிக்கிறார். இது வந்து ஒர்க்கு. அப்போ எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? இங்கே 15 வரப்போகுது, இங்கே 10 வரப்போகுது. அப்போ எஃபிஷியன்சி இங்கே அடித்தா இங்கே 3 இங்கே 2. ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க்கு 5x. அப்போ 5x எவ்வளோ? 2 லட்ச ரூபாய். 5x 2 லட்ச ரூபானா ஒரு எக்ஸ் எவ்வளோ வரும்? இந்த 5 இங்கே அடித்தா 4. அப்போ 40,000. இதை டைரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 3 4s are 1,20,000 வருமா? பிக்கு வந்து 80,000 வரும். ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ பெரும் தொகை எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ என்ன பெறுவார்? 1,20,000. ஆப்ஷன் பி 1,20,000 என்பது மிக சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஓகேவா? 6 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 6 பெண்கள் 8 ஆண்கள் 86 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது 7 பெண்கள் 5 ஆண்கள். என்ன ஃபார்முலா? ஆல்ரெடி ஒரு சம்மை பார்த்துருப்போம். பேசிக் சம்லேயே நம்ம பார்த்துருப்போம். எக்ஸு ஒய்இ பி டிவைட் பை எக்ஸ்பி ப்ளஸ் ஏஒய். என்ன பண்ணுவோம்? இதை எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம், இதை ஒய்ன்னு எடுக்க போகிறோம், இதை பின்னு எடுக்க போகிறோம், இதை ஏன்னு எடுக்க போகிறோம், இதை பின்னு எடுக்க போகிறோம். டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் என்ன? 6, ஒய் என்ன? 8, பி என்ன? 86, எக்ஸ்பி 6 5s are 30 ப்ளஸ் ஏஒய். ஏ என்ன? 7, ஒய் என்ன? 8, 7 8s are 56. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது. அப்போ டைரெக்டாக அடிங்க. 8 × 86 இது என்ன வரும்? 56 + 30 எவ்வளோ வரும்? 86. இது ரெண்டும் கேன்சலு. அப்போ 6 8s are 48. இப்போ என்ன வரும்? 48 நாட்கள். ஓகேவா? 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை வந்து 86 நாளில் முடித்தாங்கன்னா 7 பெண்கள் அல்லது 5 ஆண்கள் முடிக்க 48 நாள் ஆகும். அடுத்த கொஸ்டின். ஏ மற்றும் பி 2 பேர் இணைஞ்சி ஒரு வேலையை 16 நாளில் செய்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 48 நாளில் செய்கிறாரு. பி எவ்வளோ நல்லா வேலை செய்கிறான்னு கேட்டிருப்பாங்க. சிம்பிள். என்ன பண்ணோம்? பி கேட்குறாங்க. அப்போது 16ஐயும் 48ஐயும் பெருக்கி
48ல் 16 கழிச்சா என்ன வரும்? 16, 48, 48ல் 16 போச்சுன்னா 32. ஓகேவா? 116, இது 216, இங்கே 2, இங்கே 24 வரும். இப்போ பி மட்டும் எத்தனை நாள் வேலை செய்வார்? 24 நாளில் வேலையை முடிச்சுடுவார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். விக்ரம் ஒரு வேலையை 1/3 பகுதியை பி நாட்களில் செய்கிறார். அப்போ விக்ரம் 1/3 வேலையை பி நாட்களில் முடிக்கிறார். அப்போ ஒரு வேலை எத்தனைன்றதுக்கு 3p. அப்போ 1 = 3pன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? எனில் அந்த வேலையோட 3/4 பங்கு. அப்போ 3/4 பங்கை எத்தனை நாளில் முடிப்பார்? 3/4 × 3p. அப்போ 3 3s are 9/4p. 9/4p. ஓகேவா? 9/4p என்பது சரியான ஆன்சர். எப்படின்னு புரியும் உங்களுக்கு? 3/1 பங்கு வேலையை பி நாட்களில் செய்கிறாரு. அப்போது ஒரு பங்கு வேலையை 3p. ஓகேவா? அப்போது 3/4 பங்கு வேலையை 3/4 × டோட்டல் எவ்வளோ? 3p போட்டிங்கன்னா 9/4p ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? x + y + z 3 பேர். ஓகேவா? 3 பேர் வந்து x வந்து 4 நாள்லையும், y வந்து 6 நாள்லையும், z வந்து 10 நாள்லையும் வேலையை முடிக்கிறாங்க. அப்போது 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு 3100 ரூபாய் வாங்குறாங்க. ஓகேவா? அப்போது தனித்தனி பங்குகளை கேட்குறாங்க. அப்போ வந்து 1/4 x வந்து 1/4 நாளில் வேலையை முடிக்கிறாரு, y வந்து 1/6 நாளில் வேலையை முடிக்கிறாரு, z வந்து 1/10 டேஸில் வேலையை முடிக்கிறாரு. எல்சிஎம் எடுப்புமா? என்ன பண்ணுவோம்? 4, 6, 10. 2ஆல் போட்டால் 2, 3, 5. ஓகேவா? 2, 3, 5. 2 2s are 4, 3 5s are 15. அப்போது 4 15s are 60. அப்போ மொத்தம் 60 வேலை. ஓகேவா? அப்போ 60 14னா 60/4. இங்கே 60/6. இங்கே 60/10. அடித்தா என்ன வரும்? இங்கே 15 வருமா? இங்கே 10 வருமா? இங்கே 6 வரும். அப்போது ஆட் பண்ணு, மொத்தத்தையும் ஆட் பண்ணு. 15 + 10 + 6 எவ்வளோ வேலைக்கு ஒத்துக்கிறாங்க? 3100 ருபீஸ்க்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ ஆச்சு? 31 = 3100. அப்போது இங்கேனா 100 வருது உங்களுக்கு. அப்போ ஒரு பங்கு 100னா இப்போ இங்கே எவ்வளோ வரும்? எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் வந்து 15 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், செட்டு வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு என்ன கேட்குறாங்க? தனித்தனி பங்கு. அப்போ இது எதுவுமே ஆட் பண்ணால் என்ன வரும்? 1500 வருமா? ஒயில் சப்ஸ்டிட் பண்ணால் 1000 வருமா? ஜெட்டில் சப்ஸ்டிட் பண்ணால் 600 வரும். ஓகேவா? பி என்பது மிக சரியான விடை. அடுத்த கொஸ்டின். ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் வந்து 10 நாட்களிலும் அந்த பெண் வந்து 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். 2 பேர் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பிறகு 3 நாள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க. அந்த பெண் வந்து அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் விட்டு போயிடுறாங்க. அந்த மீதி இருக்கிற வேலையை அந்த ஆண் வந்து எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணோம்? ஏ வந்து 10 நாளில் வேலை செய்கிறார், பி வந்து 6 நாட்களில் செய்கிறார். ஓகேவா? ஏ வந்து ஆண், பி வந்து பெண்ணு. அப்போ எல்சிஎம் எடுங்க. இங்கே 6 10 6 2ஆல் போட்டால் 5 3 15 30. அப்போ 30 யூனிட்ஸ் வேலை செய்யணும். ஓகேவா? 2 பேர் சேர்ந்து 3 நாட்கள் மட்டும் தான் செய்கிறாங்க. அப்போ இவருக்கு என்ன வரும்? 1/10 × 30 வந்தால்
3, இங்கே 30னா 5, ஓகேவா? 5 3:5 வரும். அப்போ A/B வந்து 3:5 வருதா? 3 நாட்கள் வேலை செஞ்சதுக்கப்புறம் அந்த போயிடுறாங்க, அவர் வந்து போயிடுறாங்க. அப்போது மீதமுள்ள வேலை என்ன வரும்? 1/6 30னா 2% வேலை இருக்கணும். 2 பங்கு வேலையை அந்த ஆண்கள் எத்தனை நாளில் முடிப்பார்? பை இங்கே ஏவோட பி எஃபிஷியன்சி மாறும், 5:3ன்னு மாறுமா? அப்போது 5 ஏ மட்டும் தானே கேட்குறாங்க. ஆமாம், அந்த ஆண் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பார்? 2, ஓகேவா? 2 நாட்களில் வேலையை முடிப்பார். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார். இங்கே வேகம்னாலும் என்ன சொல்லணும், திறமைனாலும் ஓகே தான், எல்லாமே ஒன்று தான். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகம் யாருக்கு இருக்கு? ஏக்கு இருக்கு. அப்போ 3:1. பி எடுத்துக்கொண்ட காலத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. யாரு? ஏ வந்து 24 நாள் கம்மியாக எடுத்துக்கிறார். அப்போது 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்ச முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது பியை விட ஒரு 2x வரும். டிஃப்ரென்ஸ் வந்து 2x வந்து 24. ஓகேவா? கரெக்டாக 3 மடங்கு வேகமாக வேலை செய்கிறவர் ஏ. அப்போது எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாள் குறைவாக, அப்போ 2x. ஓகேவா? 2x = x = எவ்வளோ வரும்? 12 வருமா? அப்போ 2 பேர் சேர்ந்து, அப்போ இங்கே போடுங்க 36, இங்கே 12. ஓகேவா? இது வந்து மொத்த வேலை. அப்போது எஃபிஷியன்சிக்கு எப்படி வரும்? 3 மடங்கு வேலை செய்கிறாருன்னா இவர் இங்கே 12 வரும், இங்கே 36 வரும். ஓகேவா? அப்போ 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? இது ஏ, இது பின்னு எடுத்துக்கிட்டா 12 × 36, 12 + 36 12 36 48 இங்கே 1, இங்கே 4, இங்கே 9. ஓகேவா? 9 டேஸில் 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. எவ்வளோ நாளில்? 9 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 5 ஆண்கள், ஓகேவா? 5 ஆண்கள், 5 மாணவர்கள், 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போது 15 மாணவர்கள், 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும்? ஆல்ரெடி இதே மாடலில் 2 சமமாக பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான். x y p / xb + ya. என்ன பண்ண போகிறோம்? இது x, இது y, இது p. இங்கே 40ன்றது p. ஓகேவா? இதை வந்து ஏன்னு எடுக்க போகிறோம், இதை பின்னு எடுக்க போகிறோம். போடுங்க அப்படியே டேரெக்டாக அதில் போடுங்க. 5 × y என்ன வருது? 3 வருதா? p வந்து 40. எக்ஸுக்கு b 30 வருமா? 6 5s are 30. அப்புறம் 3 15s are 45. போட்டிங்க என்ன வரும்? 5 × 3 × 40 / 85 வரும். ஓகேவா? இங்கே அடிச்சிங்கன்னா 1 75 வரும். 30 × 45 75 வருமா? 1 இங்கே 15, 1 திருப்பி 5 8. ஓகேவா? 8 நாட்களில் 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அந்த அறிவியல் திட்ட செயலை முடிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாளில் முடிக்கிறார். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாளில் முடிக்கிறார். பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் கொண்டவர். அப்போ
ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏவை விட பி வந்து 40% கூடுதல் திறன். அப்போ ஏ 100னா பி வந்து 140. அடித்தா என்ன வரும்? இங்கே 5, இங்கே வந்து 7. ஓகேவா? ஏ என்பவர் தனியாக அந்த வேலை. அப்போ இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா? எஃபிஷியன்சி சொல்கிறாங்க. அப்போது ஒர்க் என்ன வரும்? இங்கே 7 வரும், இங்கே 5 வரும். ஏ என்பவர் 35 நாளில் செய்கிறார். ஓகேவா? அப்போ பி எவ்வளோ நாளில் செய்வார்? அப்போ 7 5s are 35னா 5 5s are 25. ஓகே, அப்போ என்ன வரும்? பி மட்டும் அந்த வேலையை தனியாக செய்ய 25 நாட்களில் முடிச்சிருவார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி மற்றும் சி 3 பேரும் ஒரு வேலையை 5 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஏவும் சியும் அந்த வேலையை 7.5 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை தனியாக 15 நாளில் முடிக்கிறார். அப்போ பி பிளஸ் சி எவ்வளோன்னு கேட்குறான். கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எழுதுங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 5 நாளில் முடிக்கிறாங்களா? ஏ பிளஸ் சி, ஏ பிளஸ் சி வந்து 7.5 நாளில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த வேலையை 15 நாளில் முடிக்கிறார். என்ன கேட்குறான்? பி பிளஸ் சி எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாவில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் 5 நாளில் முடிக்கிறாங்க. ஏ பிளஸ் சி வந்து 7.5 நாள். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 15/2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஏ வந்து 15 நாளில் முடிக்கிறார். பி பிளஸ் சி கேட்குறாங்க. அப்போது ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன கேட்குறான்? பி பிளஸ் சினா மைனஸ் ஏ. பி பிளஸ் சி கண்டுபிடிக்கணும்னா ஓகேவா? பி பிளஸ் சி இருக்குது, அங்கே ஏக்கு ஏக்கு போச்சுன்னா திருப்பி பி பிளஸ் சி மட்டும் தான் இருக்கும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோ சொல்லியிருக்கான்? 5A. ஏ எவ்வளோ? 15. ஓகேவா? 15 எடுத்தால் இங்கே 3 வரும், இங்கே 1 வரும். 3 5s are 15, 1 அப்போ 2/15. பி பிளஸ் சி எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 2/15. அப்போ பி பிளஸ் சி எவ்வளோ? 2/15 ரிவர்ஸில் போடுங்க. 15/2 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. அடுத்த கொஸ்டின். எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும் ஒய் என்பவர் தனியே அந்த வேலையை 8 நாட்களிலும் முடிக்கிறாங்க. எக்ஸ் மற்றும் ஒய் வந்து 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை 4800 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டாங்க. அப்போது ஜெட் என்பவர் உதவியோட அந்த வேலையை 3 நாட்கள். அப்போது எக்ஸு ஒய் ஜெட்டு சேர்ந்து 3 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டாவில் எக்ஸு ஒய் ஜெட்டு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட், ஜெட்டு பெரும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸு ஓகேவா? எக்ஸு வந்து 6 நாட்கள்லையும் ஒய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 8 நாட்கள்லையும் முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு, எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு ஜெட்டு வந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. 4800 ரூபா. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு நாள் வேலை 4800 ரூபா, இங்கே அதே 4800 ரூபான்னு போட்டிங்கன்னா இங்கே 1 இங்கே 8 வரும். அப்போ ஒரு நாள் வேலை எக்ஸுக்கு 800 ரூபா, ஒய்க்கு 600 ரூபா. ஓகேவா? ஒரு நாள் வேலை. அப்போ 2 பேர் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 3 நாள் வேலை செய்கிறாங்க. 2 பக்கம் 3 போடுங்க. 3 8s are 24, 2400. இங்கே 3 6s are 18. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 0 0 12 1 4 4200. அப்போ எக்ஸு ஒய் மட்டும் எவ்வளோ? 4200. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு 3 பேர் சேர்ந்து 4800 ரூபா. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு வந்து 4800 ரூபானா ஜெட்டுக்கு எவ்வளோ வரும்? 4800 4200 கழிச்சா 600 வரும். அப்போ ஜெட் எவ்வளோ பெறுவார்? 600 rupees பெறுவார். பி. அடுத்த கொஸ்டின்.
ஒரு தொட்டியை ஏ என்ற குழாய் 15 மணி நேரத்தில் நிரப்புது. இப்போது அதே தொட்டியை நிரப்ப ஒரு தொட்டியின் அடிப்புறத்திலிருந்து கசியும் காரணத்தால் 20 மணி நேரம் ஆகுது. ஓகேவா? அப்போ ஒரு தொட்டி ஏ என்ற தொட்டி வந்து 15 மணி நேரத்தில் நிரப்புது. கீழே வந்து கசியும் தொட்டி, அப்போ வந்து தண்ணி வந்து மைனஸ் ஆகுது. அப்போ 1/20 எவ்வளோ நேரத்தில் நிரப்போம்? 20 - 15/15 × 20 போட்டால் 5 15 × 20 1 இங்கே 3, அப்போ 320 எவ்வளோ வரும்? 60. ஓகேவா? 60னா என்ன? 60 ஹவர்ஸ். ஓகேவா? ஏ என்ற குழாய் வந்து 15 மணி நேரத்தில் நிரப்புது. ஸோ ப்ளஸ்ஸு. அந்த நிரம்பிய தொட்டி அடிப்புறத்தில் நீர் கசியும் காரணத்தால் 20 மணி நேரம் ஆகுது. அப்போ மைனஸ். ஏ என்பவர் ஒரு வேலையை 80 நாட்களில் செய்ய முடியும். ஓகேவா? ஏ வந்து 80 நாளில் செய்கிறாரு. அவர் 20 நாள் மட்டும்தான் வேலை செய்கிறார். 20 நாட்கள். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 80 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் 20 நாள் தான் வேலை செய்கிறார். பி என்பவர் மீதி உள்ள வேலையை 36 நாளில் செய்கிறார். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் அந்த வேலையை முடியும்னு கேட்குறான். ஓகேவா? ஏ வந்து அந்த வேலையை 80 நாளில் முடிக்கிறார். ஓகேவா? ஆனால் அவர் எவ்வளோ நாள் வேலை செஞ்சார்? 20 நாள் மட்டும்தான் வேலை செஞ்சார். அப்போது அடிச்சிங்கன்னா 1/4. அப்போ ஏ வந்து ஒரு பங்கு வேலையில் 1/4 பங்கு வேலையை தான் செஞ்சுருக்காரு. மீதி எவ்வளோ இருக்குது? 3/4 பங்கு மீதி வேலை இருக்குது. இந்த 3/4 வேலையை பி வந்து எவ்வளோ நாளில் செய்கிறார்? 36 நாளில் செய்கிறார். அப்போது மீதி வேலையை 36 நாளில் செய்கிறாருன்னா என்ன வரும்? 3 × 36 4 27. ஓகேவா? 27 வருதா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் செய்வாங்க? ஏ வந்து 18 சாரி மீதி 3/4 வேலையை எவ்வளோ நாளில் செய்கிறார்? 36. அப்போ என்ன வரும்? 3/4 × 36. இப்போ 1 இங்கே 12. 4 12 சார் 48. ஓகேவா? ஏ வந்து 1/80, பி வந்து 1/48. அப்போ ஏ + பி + சி, ஏ + பி மட்டும் தான் கேட்குறான். அப்போ ஏ + பி என்ன வரும்? 80 × 48/80 + 48 வருமா? ஓகேவா? 80 48 கீழே ப்ளஸ் என்ன வரும்? 80 × 48 / 128 வருமா? இது அடித்தா என்ன வரும் உங்களுக்கு? 4 அடிப்புமா? 3 4s are 12, 2 4s are 8. இங்கே 1 2. ஓகேவா? இங்கே 4 8 வருமா? இங்கே 10 8 வரும். திருப்பி இங்கே 2, இங்கே 6, இங்கே 2, இங்கே 5. 5 6 ஆர் எவ்வளோ? 30. அப்போது 30 நாட்களில் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனிய முறையை 30 40 நிமிடங்களில் நிரப்புகின்றன. ஓகேவா? ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியை இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னு ஒரு குழாய் இருக்குது, பின்னு ஒரு குழாய் இருக்குது. 2 குழாயும் சேர்ந்து 30 40 நிமிடம். மற்றொரு குழாய் வந்து 24 நிமிடங்களில் காலி செய்கிறது. அப்போ என்ன? காலி செய்கிற மைனஸ். ஓகேவா? அப்போ 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் அந்த தொட்டி எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும்? என்ன பண்ணோம்? ஏ எடுத்துக்குமா? ஏ வந்து 30 மணி நேரத்தில் நிரப்புது, 30 நிமிடத்தில் நிரப்புது. பி வந்து 40 நிமிடத்தில் நிரப்புது. மற்றொரு குழாய், அதை நம்ம சி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? சி வந்து மைனஸ் 24 நிமிஷத்தில் காலி பண்ணுதுன்னு வச்சிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் நிரம்பும்? எல்சிஎம் எடுங்க. 30 40 24. என்ன பண்ணலாம்? 2 அடித்தா 15, 20 12, 3 அடித்தா 5, 20 அடிக்க முடியாது, 4 அடித்தா 5,
5 1 5 அடித்தா 1 1 1 2 3s are 6 4 5s are 20 ஓகேவா அப்போ 120 வருது 120 எத்தனை 30 120 430யா எத்தனை 40 340 எத்தனை 24 -5 ஓகேவா 7 -5 by 120 என்ன வரும் 2 by 120 அடித்தா 1 by 60 வரும் அப்போ 60 நிமிடம் 60 மினிட்ஸில் அந்த தொட்டி முழுமையாக நிரம்பிடும் ஓகேவா 60 மினிட்ஸ் இருக்கா 6 மினிட்ஸ் இல்லை ஹவரில் கொடுத்துரும் அப்போது 60 மினிட்ஸ் என்பது 1 ஹவர் 1 மணி நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பிடும் ஓகே இன்றைக்கான கிளாஸில் டைம் அண்ட் ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் எல்லா சம்மும் ஆல்மோஸ்ட் ஒரு 25 சம்மை நம்ம கவர் பண்ணிட்டோம் அடுத்தடுத்து வர கிளாஸில் அடுத்தடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம் தேங்க்யூ